வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போரை ரஷ்யா தொடங்கவில்லை என வரலாற்றை மீண்டும் மாற்றி எழுதும் புட்டின் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சி. பாரிஸில் 3 பெண்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல், சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு பாரிஸ் காவல்துறை தீவிர விசாரணை. ஜெர்மனியில் 410 பேர் தீவிரவாத அச்சுறுத்தல்களாக பதிவு, காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. பிரான்சில் முன்னெப்போதும் இல்லாத காட்டுத்தீ, 2ஆம் உலகப் போருடன் ஒப்பிட்டு அதிர்ச்சி தெரிவித்த அதிபர் மெக்ரோன். விசா இல்லாமல் ஐரோப்பாவில் ஆண்டின் பெரும் பகுதியை கழிப்பது எப்படி? செங்கன் பகுதியில் புதிய பயணம் குறித்த தகவல். கடற்படை தின விழாவில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் பங்கரில் இருந்து அணுவாயுத எச்சரிக்கை விடுத்த புட்டின், உலகளவில் பதற்றம். இத்தாலியர்களே இல்லாமல் காலியாகும் இத்தாலி, நாட்டில் பெரும் பீதி மற்றும் பிரிட்டன் விடுத்த எச்சரிக்கை. ஸ்பெயினில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றில் மிகப்பெரிய காட்டுத்தீ, நாட்டை உழுக்கும் கோர பேராபத்து. இனி விரிவான செய்திகள். உக்ரைன் மீது தான் போர் தொடுக்கவில்லை என்றும் ரஷ்யா இந்த போரை தொடங்கவில்லை என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீண்டும் வரலாற்றை திரித்து எழுதியுள்ளார். உக்ரைன் மீது தான் போர் தொடுக்கவில்லை என்றும் ரஷ்யா இந்த போரை தொடங்கவில்லை எனவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீண்டும் வரலாற்றை திரித்து தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகளின் சதி மற்றும் உக்ரைனின் நடவடிக்கைகளே மோதலுக்கு காரணம் என அவர் முன்வைத்துள்ள வாதம் சர்வதேச அரசியல் வட்டாரத்தில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகளின் குற்றச்சாட்டுகளையும் ஆதாரங்களையும் திட்டவட்டமாக மறுத்துள்ள புட்டினின் இந்த கருத்து சர்வதேச அளவில் பெரும் விவாத பொருளாகியுள்ளது. உக்ரைன் போரை நியாயப்படுத்தும் வகையிலும் தனது நாட்டு மக்களை திசை திருப்பும் வகையிலும் கிரெம்ளின் இந்த புதிய வரலாற்று பார்வையை பரப்பி வருவதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புட்டினின் இந்த தற்காப்பு பேச்சு உக்ரைன் மீதான படையெடுப்பில் ரஷ்யா பின்வாங்கப் போவதில்லை என்பதையே மீண்டும் தெளிவாக காட்டுகிறது. போரின் உண்மை நிலையை மறைக்கும் புட்டினின் இந்த நாடக பேச்சு உலக நாடுகளிடையே கண்டனங்களையும் ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. பாரிஸில் 3 பெண்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல், சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு பாரிஸ் காவல்துறை தீவிர விசாரணை. பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் நடத்தப்பட்ட திடீர் கத்திக்குத்து தாக்குதலில் 3 பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரை உடனடியாக பிடித்த பாரிஸ் காவல்துறையினர் அவரை தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பாதுகாப்பற்ற சூழலையும் ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த பெண்களின் உடல்நிலை குறித்தும் தாக்குதல்களுக்கான பின்னணி தீவிரவாத தொடர்பா அல்லது தனிப்பட்ட விரோதமா என்பது குறித்து அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரான்சில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் இதுபோன்ற திடீர் தாக்குதல்கள் தொடர்வது பொதுமக்களிடம் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. ஜெர்மனியில் 410 பேர் தீவிரவாத அச்சுறுத்தலாக பதிவு, காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. ஜெர்மன் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ள 410 பேரை இஸ்லாமிய தீவிரவாதிகளாக வகைப்படுத்தியுள்ளனர். நாட்டில் எவ்வித எதிர்பாராத தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்தும் நோக்கத்துடன் இந்த ஆபத்தான நபர்களின் நடமாட்டங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் ஜெர்மனி அரசாங்கம் பாதுகாப்பு விதிகளை மேலும் கடுமையாக்கியுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதோடு புலனாய்வுத் துறையினரும் இணைந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உளவுத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு தணிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளன. பிரான்சில் முன்னெப்போதும் இல்லாத காட்டுத்தீ, 2ஆம் உலகப் போருடன் ஒப்பிட்டு அதிர்ச்சி தெரிவித்த அதிபர் மெக்ரோன். பிரான்ஸ் நாட்டில் பரவி வரும் வரலாற்று காணாத காட்டுத்தீ விபத்துகள் குறித்து அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மக்ரோன் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த கோரமான இயற்கை பேரிடரை 2ஆம் உலகப் போர் காலத்து நெருக்கடிகளுடன் ஒப்பிட்டு அவர் முக்கிய கருத்து தெரிவித்துள்ளார். காட்டுத்தீயின் தாக்கம் தாங்க முடியாத அளவில் அதிகரித்து வருவதால் நாட்டின் பல பகுதிகளில் அவசர கால நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தீயை அணைக்கும் பணியில் ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்களும் அவசர கால மீட்புக் குழுவினரும் இரவு பகலாக போராடி வருகின்றனர். காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த கடுமையான தீ விபத்துகளால் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு சாம்பலாகியுள்ளது. பிரெஞ்சு மக்கள் அனைவரும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அரசு வழங்கும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மெக்ரோன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
விசா இல்லாமல் ஐரோப்பாவில் ஆண்டின் பெரும்பகுதியை கழிப்பது எப்படி? செங்கன் பகுதியில் புதிய பயணம் குறித்த தகவல்கள். விசா பெறாமல் ஐரோப்பிய நாடுகளின் செங்கன் பகுதியில் நீண்ட காலம் தங்கி சுற்றுப்பயணம் செய்வதற்கான எளிய வழிகள் குறித்து புதிய வழிகாட்டிகள் வெளியாகியுள்ளன. வழக்கமான 90 நாள் விசா விதிமுறைகளை தாண்டி ஐரோப்பாவில் சட்டப்பூர்வமாக கூடுதல் நாட்களை கழிக்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த முறை பெரிதும் உதவும். செங்கன் பகுதிக்குள் வராத சில ஐரோப்பிய நாடுகளை தேர்ந்தெடுத்து பயணம் செய்வதன் மூலம் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய பயண காலத்தை நீட்டிக்கலாம். இந்த தந்திரமான பயண முறையானது ஐரோப்பாவை சுற்றி பார்க்க விரும்பும் சாகச பயணிகளுக்கும் டிஜிட்டல் நாடோடிகளுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. எனினும் ஒவ்வொரு நாட்டின் விசா மற்றும் தங்கும் விதிகளையும் பயணிகள் துல்லியமாக கணக்கிட்டு தங்கள் பயண திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும். முறையான திட்டமிடல் இருந்தால் கூடுதல் சட்ட சிக்கல்களின்றி ஐரோப்பாவின் பல அழகிய நாடுகளை நீண்ட நாட்களுக்கு ரசித்து அனுபவிக்க முடியும். கடற்படை தின விழாவில் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருந்து அணுவாயுத எச்சரிக்கை விடுத்த புட்டின். ரஷ்யாவின் கடற்படை தினத்தை குறிக்கும் வகையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வின் போது அதிபர் விளாடிமிர் புட்டின் பாதுகாப்பு கருதி சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள பங்கரில் இருந்து அணுவாயுத எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார். நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் அணுவாயுதங்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் கடுமையாக எச்சரித்தார். மேற்கு நாடுகளின் தொடர்ச்சியான அழுத்தங்கள் மற்றும் நேட்டோவின் நகர்வுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே புட்டினின் இந்த அணுவாயுத மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான பாதுகாப்புடைய ரகசிய பங்கரிலிருந்து அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பது சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகளுக்கிடையே போர் அபாயம் நிலவி வரும் இத்தகைய சூழலில் புட்டினின் அணுவாயுத பேச்சு உலக நாடுகளிடையே பெரும் கவலையை உருவாக்கியுள்ளது. ரஷ்யாவின் இந்த அதிரடி நிலைப்பாடு ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு எதிரான மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுவதால் உலகளவில் பதற்றமான சூழல் தொடர்கிறது. இத்தாலியர்களே இல்லாமல் காலியாகும் இத்தாலி நாட்டில் பெரும் பீதி மற்றும் பிரிட்டன் விடுத்த எச்சரிக்கை. இத்தாலியில் தொடர்ந்து குறைந்து வரும் சனத்தொகை மற்றும் தீவிரமடைந்து வரும் பிறப்பு விகித குறைவால் அந்நாட்டில் மக்கள் தொகை பெருக்கம் குறித்த கடுமையான அச்சம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் வகையில் இத்தாலியர்களின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருவது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த மக்கள் தொகை நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் இத்தாலி அரசு திணறி வருவதால் நாடு முழுவதும் ஒருவித அமைதியின்மையும் பீதியும் நிலவி வருகிறது. இந்த மக்கள் தொகை சரிவு ஐரோப்பிய பிராந்தியத்தின் பிற நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்று பிரிட்டன் அரசாங்கம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற ஒரு மக்கள் தொகை வீழ்ச்சியை மற்ற வளர்ந்த நாடுகளும் சந்திக்க நேரிடும் என்பதால் தகுந்த முன்னெச்சரிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள இத்தாலி அரசாங்கம் பல்வேறு சலுகைகளையும் புதிய திட்டங்களையும் அறிவித்து வந்தாலும் நிலைமை சீராக காலம் பிடிக்கும் என கூறப்படுகிறது. ஸ்பெயினில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றில் மிகப்பெரிய காட்டுத்தீ நாட்டை உழுக்கும் கோர பேராபத்து. ஸ்பெயின் வரலாற்றில் இதுவரை பதிவு செய்யப்படாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான மற்றும் ஆபத்தான காட்டுத்தீ ஒன்று அந்நாட்டில் வெடித்துள்ளது. காட்டுத்தீ மலமளவென பரவி வருவதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான வடப்பகுதிகள் மற்றும் நிலங்கள் சாம்பலாகி உள்ளன. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்களும் வான்வெளி மீட்பு ஊர்திகளும் தீவிரமாக போராடி வருகின்றனர். காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த வரலாறு காணாத பேரிடரால் ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சூழலியல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் பெரும் சோகம் கவ்வியுள்ளது.